காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் இந்த ஜென்மா ஏற்படுறதுக்கு காரணம் நாம் பண்ணக்கூடிய கர்மா தான் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம முன்னோர்கள்லாம் கர்மாவை 3 விதமாக பிரித்து சொல்லியிருந்தோம். அதோட சாத்வீக தியாகம் அப்படிங்கிறத ஒன்றும் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற விஷயம் அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி சில மகான்கள் சாதாரணமாக சில விஷயத்தை பண்ணிவிடுவா, அது நமக்கு உண்மையிலேயே அதிசயமாக தான் ஏற்படும். அப்படி 2 மகான்கள் பண்ணிய அதிசயமான ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் சத்ய சாய்பாபா, இன்னொருத்தர் பாலபெரிவான்னு சொல்கிற சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடத்திய அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். பாலபெரிவா சந்நியாசாசிரமம் ஆயின்றது எத்தனாவது வயசில்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். எனக்கு சென்னையில் நிறைய நண்பர்கள் உண்டு. அந்த நண்பர்களில் ஆஸ்திக நண்பர்கள் உண்டு, நாத்திக நண்பர்களும் உண்டு. அதில் நாஸ்திக நண்பர் ஒருத்தர் என் மேலே ரொம்ப பிரியமும் மரியாதையும் கொண்டவர். அவருக்கு இந்த தெய்வத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவர் ஒரு கட்சியில் ரொம்ப தீவிரமான உறுப்பினர். அந்த கட்சி தலைவர் தான் அவருக்கு தெய்வம் மாதிரி. அந்த காலத்தில் அவர் கூட்டம் எங்கே நடந்தாலும் இவர் விழுந்தடிச்சுன்னு ஓடி போயிடுவார். ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதில் எப்போவுமே அப்படி தான் இருந்தார். ஆனால் அவருக்கு இந்த தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் கிடையாது. சுவாமிகளை பற்றியெல்லாம் அவருடைய அபிப்பிராயம் என்னென்னா, ஏதோ சாமியாருங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவர் துவேஷம் பண்ண மாட்டார், யாரும் துவேஷிக்க மாட்டார். சுவாமிகளை திட்டுறது, கடவுளை திட்டுறது அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை இல்லாதவர், அவ்வளோதான். அவருக்கு சில நண்பர்கள் உண்டு. அதில் என்ன மாதிரி ஆஸ்திகவாதிகளும் உண்டு, நாத்திகவாதிகளும் உண்டு. அவள் என்ன பண்ணுவான்னா, தினசரி சாயந்தரத்தில் பெரம்பூரில் மெயின் ரோடுன்னு இருக்குது, மாதவரம் ஹை ரோடு அப்படின்னு பேர். மெயின் ரோடு அது, மார்க்கெட்டு ரோடு அது. அங்கே ஜன நடமாட்டம் நிறையா இருக்கும். நிறையா காரு, ஸ்கூட்டர், வண்டி எல்லாமே போயின்னு இருக்கும். அங்கே மார்க்கெட் ரோடாக இருக்கிறதுனால கூட்டம் சரியாக இருக்கும், ஜேன்னு இருக்கும். இவள் தினசரி என்ன பண்ணுவாள், ஒரு 3-4 நண்பர்கள் போய் அங்கே ஒரு பட்டாணி கடை இருக்குது, அந்த வாசலில் பிளாட்பாரத்தில் நின்று ஒரு 10 நிமிஷம் எதானே பேசிவிட்டு அப்புறம் கழிஞ்சு போயிடுவாள். தினசரி அப்படி பண்ணுவாள். அதில் என்னுடைய நண்பராகிய அந்த நாத்திக நண்பர், அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாத்திக நண்பர், இன்னொரு ஆத்திக நண்பர், இன்னொருத்தர், இவள் 4 பேர் நின்று ஒரு நாள் பேசின்னு இருந்திருக்கா. சாயந்தரத்தில் எப்போவுமே எதானே பேசுவாள், சினிமாவை பற்றி, அரசியலை பற்றி, இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கும்போது சன்னியாசிகளை பற்றி பேச்சு வந்திருக்கு. அந்த என்னுடைய நாத்திக நண்பருடைய இன்னொரு ஆஸ்திக நண்பர் சத்ய சாய்பாபாவுடைய பக்தர். அவர் பேச்சு அப்படியே பாபாவை பற்றி பேருக்கும்போது, என் நண்பருடைய நண்பர் நாத்திக நண்பர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் எல்லோரும் துவேஷிக்கக்கூடியவர். அதனால் அவர் என்ன சொன்னார், இந்த சாய்பாபா பற்றியெல்லாம் பேசும்போது அதெல்லாம் தவறாக பண்ண சொன்னார். அவரை பற்றி எல்லாம் ஏமாத்துறாரு, அவர் சும்மா ஜனங்களை ஏமாத்தின்ட்டுருக்காரு அப்படின்னு உடனே இவருக்கு வருத்தம் ஏற்பட்டு வருது, இந்த ஆஸ்திக நண்பருக்கு. அப்படிலாம் சொல்லாதப்பா, அவர் சக்தின்றது சில பேர்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர்லாம் சக்தி படித்தவங்க, பாபாவை பற்றி அப்படி சொல்லாத, அவரெல்லாம் நிறையா இதெல்லாம் காமிச்சிருக்காரு அவருடைய சக்தியை அப்படின்னு. என்ன பெருசாக காமிச்சிட்டாருங்கிற நீ, இந்த கையை இப்படி இப்படி உதருவார், அதுலேருந்து செயின் வரும், இல்லைன்னா ஒரு மாலை வரும், அதானே. அது ஃபுல் ஹேண்ட் ஜிப்பா போட்டுன்னு தானே பண்ணுறாரு, அரைக்கை சொக்கா போட்டு பண்ண சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காரு அவர். அப்போ அந்த நண்பர் வருத்தப்பட்டு, அப்படிலாம் இல்லைப்பா, அவர் பிறந்ததுலேருந்து நீண்ட காலமாக அப்படி ஒரு ட்ரெஸ் கோடு மாதிரி அந்த ஜிப்பாவை போட்டுனே பழகிட்டார். அவர் ஒரு அடையாளமாக எடுத்து, அது இல்லைன்னா கூட அவர் பண்ணுவார். அவர் வாயினால் லிங்கத்தை கக்கி எடுத்ததை நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸ்படிக லிங்கத்தை வாயினால் எடுத்திருக்காரு அவர், நானே பார்த்துருக்கேன்னு. ஒன்று அது என்ன பெரிய விஷயம், வாயில் அடக்கி வச்சுட்டு அப்புறம் கக்குவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, அவர் வாயை திறக்கும்போது ஒன்றுமே இல்லை,
அவர் மூச்சை பிடிச்சி கஷ்டப்பட்டு பட்டு அப்படியே நெஞ்சு குழியிலேருந்து வாயில் வந்து டக்குன்னு எடுத்ததை பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மாப்பா, அதெல்லாம் இவங்க பண்ணுற மாதிரி அதெல்லாம். அப்படி பாபாவுக்கு சக்தி இருக்குன்னா இப்போ இங்கே வர சொல்ல பார்க்கலாம். நீ இப்போ சொன்னால் இப்போ நினச்சா அவர் வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவர் தான் சொல்லிவிட்டு அப்படி திரும்பியிருக்கார். அவர் அந்த இதில் லேசாக ஒரு கருப்பு காரு ஸ்லோவாக வந்திருக்கு. அந்த கருப்பு காருக்கு டிரைவர் அனந்த பக்கம் உட்காந்துருக்கார். அந்த பக்கம் இவங்க இருக்கிற பக்கம் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் சத்யசாய்பாபா உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துன்னு போயிருக்கார். அப்படியே விலவெடுத்து போயிட்டுருக்கார் அந்த நண்பர். டே பாப்பாடான்னு அந்த ஆசிரியர் நண்பர் பரபரப்பாக சொல்கிறார். இதை வந்து என்னுடைய அந்த நாத்திக நண்பர் வந்து சொன்னார், இது உண்மையில் நடந்தது தான். அவருக்கு இத்தனை நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், இது உண்மையில் நடந்தது. இந்த மாதிரி அவர் சேலஞ்சு பண்ணி என்ன அவர் சொன்னார் என் ஃப்ரெண்டு. அப்போ பார்த்தா அவர் காரில் போகிறார் சாமி, நானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பாலபெரிவா வந்து சந்நியாச ஆசிரமம் வாங்கிட்ட புதுசு. எனக்கு அண்ணாக்கு 4 குழந்தைகள். அந்த 4 பசங்களுமே அடிக்கடி பாலபிரியா கிட்டே போயிட்டு வருவா, எதானே கைங்கரியம் பண்ணுவா, ஒரு தொடர்பு வச்சுட்டே இருப்பாள். எங்கள் அண்ணா சொல்லி விடாமல் மடத்துக்கு போயிடுது வருது அப்படி இருந்துட்டு. அதில் கடைசி ரொம்ப சின்ன வயசில் அவள் வந்து பீடாதிபதியாக, அதாவது பட்டத்துக்கு வந்த புதுசில் இவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். காஞ்சிபுரத்தில் காமாட்சியங்கோல் தெற்கு கோபுரம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு வீதி இருக்குது, கொல்லாசத்திரம் தெருவுன்னு நாங்கள் சொல்லுவோம். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் எங்கள் அண்ணனுடைய கடைசி பையன், அந்த சின்ன பையன் கிளாஸ் சின்ன கிளாஸ் ஏதோ படிச்சுட்டு இருந்தான். அவன் அன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலுக்கு போனப்போ அவனுக்கு அவனுடைய வயசான நண்பர்கள்லாம் இருப்பா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு, அவகிட்டெல்லாம் பேசின்னு இருக்கான். அதில் வேறு ஒரு மதத்தை சேர்ந்த பையனும் அவனுக்கு ஃப்ரெண்டு இருந்திருக்கான். அவன் இவனை கேட்டிருக்கான், என்னடா நேற்று நீ வரவே இல்லை அப்படின்னு. நான் பாலபிரிவா கிட்டே போயிருந்தேன்டா அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். பாலபிரிவான்னா யாருடா அப்படின்னு அவன் கேட்டு, பாலபிரிவார்னா சுவாமிடா அப்படின்னா. சுவாமின்னா கடவுளாடா? கடவுள் மாதிரிடா. கடவுள் மாதிரின்னா அவர் எல்லாமே கொடுப்பாராடா, நம்ம கேட்குறதெல்லாம் நடக்குமாடா? நடக்கும்டா, நம்ம கேட்டால் அதெல்லாம் கொடுப்பாடா அவர் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். அப்படியா சொல்கிற நீ அப்படின்னா, இப்போ அவர் இங்கே வரணும்னு நினச்சா வருவாராடா அப்படின்னு கேட்டிருக்கான். வருவார்டான்னுட்டான் இவன். ஒரு நம்பிக்கை தான் எனக்கு குழந்தைகளுக்கு. அப்படின்னா இப்போ நான் நினைக்கிறேன்டா அப்படின்னா, கண்ணு மூடி நின்றுடான்னு. இவன் கண்ணை மூடின்னு இருக்கான். கண்ணை மூடின நேரத்தில் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுருக்கு. கண்ணை திறந்துருக்கான் அந்த பையன். பார்த்தா அந்த வகுப்பு அறையினுடைய கதவை திறந்துட்டு ஒரு தண்டம் வருது. பாலபிரியா வந்திருக்கான். பாலபிரியா வேறு தாண்டான்னு ஒன்று அந்த பையன் ஆச்சரியப்பட்டு விடான். ஆமாண்டா, நீ சொன்னது நிஜம்டாடா, வந்துட்டாரா அப்படின்னு. அப்போ பாலபிரியா உள்ளே வந்து அந்த பள்ளி நிர்வாகிகள்லாம் அவரை கூட்டின்னு வந்து இந்த கிளாஸை வந்து அறிமுகப்படுத்திருக்கா. பசங்கள்லாம் எழுந்து நமஸ்தே சொல்லிருக்கு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார் அவர். இது 2 நிகழ்ச்சி. இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஆஸ்திகளை பொறுத்தவரை பண்ண அற்புதம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது பகவான் பண்ண, அம்பாள் பண்ண அற்புதமாக இருக்கலாம், மகாபிரிவா பண்ண அற்புதமாகவும் இருக்கலாம் மூலியமாக. ஆனால் இதுக்கு காரணம் வந்து சொல்லலாம். எதுவுமே ஒரு காரியம் நடக்கிறதுன்னா அது ஒரு காரணம் உண்டு. அப்படி சத்யசாய்பாபா அன்றைக்கி வந்ததுக்கு காரணம், அங்கே வந்து அவருடைய பக்தர்கள் பஜனை பண்ணுறவா இருக்கா பரம்பூரில். அதில் எதான கலந்து இருந்துட்டு அப்படியே அவர் மாதவநாயரோட மூலக்கடை போய் தடா போய் ஆந்திரா போயிருக்கலாம். அதுக்கு அவர் போயிருக்கலாம். அது வந்து காரணம் அதுவாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தோன்றது என்னென்னா, அப்படி வந்தவர் அசம்பிள் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஏன் போயிருக்கக்கூடாது? அல்லது அசம்பிள் ஆகி பேசி முடிச்சுட்டு போய்ட்டுருப்பா 10 நிமிஷத்தில், 10 நிமிஷம் கழிச்சு ஏன் போயிருக்கக்கூடாது? சரியாக பேசுகிற நேரத்துக்கு ஏன் கரெக்டாக வரணும்? இதுதான் நம்ம சொல்கிறது அற்புதம் சொல்கிறது. அதே மாதிரி பாலபிரிவா வந்ததுக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்லலாம். சங்கர மடத்துலேருந்து ராஜவீதி வழியாக வந்து தெற்கு கோபுர வாசல் வழியாக காமாட்சி கோவில் போகணுன்னு அவள் வந்திருப்பா. அவள் வரும்போது கூட வரலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கோஷம் போட்டு வந்திருப்பா. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகிகள் வெளியில் ஓடி வந்து பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு பூர்ண கும்பம் கொடுத்து ஆக்ஷன் போய் உங்கள் பெரியவா காலடி போடணும், ஒரு 2 கிளாஸான பார்த்துட்டு போங்கன்னு கூட்டின்னு வந்திருக்கலாம். அது அப்போ வந்திருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அதே சுவாமிகள் சங்கர மடத்துலேருந்து
மார்க்கெட் வீதின்னு இருக்குது. மெயின் ரோடாக வந்து ராஜகோபுரம்னு கீழே கோபுரம் வழியாக கோவிலுக்கு போகிறது உண்டு. ஏன் அப்படி போகாமல் இப்படி வந்தா? இப்படி வந்த நேரத்தில் கூட்டின்னு வந்த நேரத்தில் கரெக்டாக இந்த குழந்தைகள் ஏன் இதை பற்றி பேசி நினைக்கணும்? இதெல்லாம் தான் நம்ம பொறுத்தவரை அதிசயம், அற்புதம்னு சொல்கிறோம். அதனால் நம்ம இதை நம்பணும். இவா 2 பேரும் பண்ணது நம்ம பொறுத்தவரை இது ஒரு அற்புதம் தான், அதிசயம்தான் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். பாலபெரிவா சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டப்போ அவருக்கு வயசு 13. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி பூஜை, தீர்த்தவாரி, யாகசாலை பூர்த்தி, அன்னைக்கு தங்கரதம் உண்டு. அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், ஜெய ஜெய காமாட்சி.